ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறந்திருக்கிறது. அதே வேளையில ஈரானுடைய துறைமுகங்களை இன்னமும் அமெரிக்க கப்பல் படை முற்றுகையிட்டு கொண்டுதான் இருக்கிறது. இந்த முற்றுகை தொடரக்கூடிய பட்சத்தில் நாங்கள் மறுபடியும் ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடுவோம் என்கிற எச்சரிக்கையை IRGC தெரிவித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே மறுபடியும் பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான அத்தனை ஆயத்தங்களையும் பாகிஸ்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குமா? மற்ற நாடுகள் எல்லாம் இதில் என்ன முயற்சியை மேற்கொள்கின்றன? இஸ்ரேல் இதற்கு ஒரு பெரும் தடையாக இருக்க போகிறதா, இல்லை என்று சொன்னால் இந்த சமாதானத்திற்கு மனம் வந்து ஒத்துழைக்க போகிறதா? என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பார்ப்போம் காணொலி. 10 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைமுறையில் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஈரான் இதைத்தான் முன்மொழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதை எதிர்த்து கொண்டிருந்தன. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் இப்படி ஒரு போர் நிறுத்தம் இப்போது ஏற்பட்டது? ஒன்று வந்து அமெரிக்காவினுடைய அழுத்தம், இன்னொன்று வெளியில தெரியாதது. நேற்று இரவு 8 மணிக்கு ஈரான் வந்து இஸ்ரேலிய நகரங்களை மறுபடியும் தாக்குவதற்கு அத்தனை ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருந்தது. அவர்களுடைய ஏவுகணைகளை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறது உலக ஊடகங்கள். அப்போ மறுபடியும் ஒரு யுத்தம் ஏற்பட்டால் இன்னும் ஒரு குழப்பத்திற்கு அது போகும். அமெரிக்காவால் இந்த யுத்தத்திலிருந்து வெளியேற முடியாது. என்னன்னு சொன்னால் இந்த யுத்தம் அமெரிக்கா நினைத்த திசையில் வந்து பயணிக்கவில்லை. 2-3 வாரங்களிலேயே ஈரானை முடித்து கட்டிவிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு மிக பெருத்த அடி, இஸ்ரேலுக்கு மிக பெருத்த அடியை ஈரான் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இதிலிருந்து எப்படியாவது வெளியேற வேண்டும், அதுவும் கௌரவமாக இந்த யுத்தத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் ட்ரம்பினுடைய நினைப்பாக இருக்கிறது. அதுதான் அவர்களுடைய திட்டம். அதனுடைய அடிப்படையில் தான் கடந்த முறை ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போதே வந்து இந்த போர் நிறுத்தம், அதாவது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்திவிட்டது. இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்திவிட்டது. ஆனால் லெபனான் மீது தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது இஸ்ரேல். நூற்றுக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 700-800 மக்கள், அப்பாவிகள், குழந்தைகள், பெண்கள் வந்து கொல்லப்பட்டார்கள். அதுல வந்து ரொம்ப பொறுமையாக ஈரான் இருந்தது. இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறதுனால இதை செய்ய வேண்டாம் என்று ஈரான் நினைத்திருக்கக்கூடும். ஆனால் ஒரு அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தது. சர்வதேச நாடுகள் எல்லாம் இதற்கு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்தது. இந்த லெபனானையும் இந்த ஒப்பந்தத்தில் சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சர்வதேச நாடுகளுடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. ஈரானுடைய நிலைப்பாடும் அதுதான். அப்போ இது மறுபடியும் ஒரு குழப்பத்திற்கு செல்லக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் உலகி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் தான் பாகிஸ்தான் மறுபடியும் தீவிரமாக இந்த வேலைகளில் வந்து ஈடுபட்டாங்க. 2 விஷயம். ஒன்று, இந்த இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல வந்து எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்படி அகண்ட பாரதம்னு சொல்லி இங்கே கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதை போல இஸ்ரேல் வந்து கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நிலம், இப்போ இருக்கக்கூடிய கானான் தேசம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே, இப்போ இருக்கிறது இந்த 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 ஏரியா முழுவதுமே, அதாவது சிரியா, லெபனான், இந்த பகுதிகளை எல்லாம் இவர்கள் வந்து பிடிக்கணும். பாலஸ்தீன் எல்லாத்தையும் பிடிச்சு இதை அகன்ற ஒரு நாடாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கொள்கை. அடிப்படையில் இவங்க மூளையில் ஊறி போனது அதுதான். இதுதான் சியோனிச தத்துவம். இந்த தத்துவங்களுடைய அடிப்படையில் தான் இந்த குரூப் வந்து இயங்கிட்டே இருக்கு இஸ்ரேல். அதற்கு யாரை வேணாலும் கொல்லலாம், என்ன வேண்டாலும் செய்யலாம். எல்லாமே இவர்கள் சொல்வது பார்த்தீங்கன்னு சொன்னால், கடவுள் வாக்களித்தது எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இவர்கள் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை வந்து இதுவரைக்கும் கொன்று ஒழித்திருக்கிறார்கள். பாலஸ்தீனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை, காசா பகுதியிலெல்லாம் குழந்தைகளை வந்து கொன்று இருக்கிறாங்க. இதில் எந்த ஈவிரக்கம் இல்லாமல் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏன் குழந்தைகளை கொல்றீங்க அப்படின்னு கேட்டான்னு சொன்னால், இவனும் வளர்ந்தா ஒரு இஸ்லாமியனாக வருவான், எங்களுக்கு எதிராக அவன் யுத்தம் செய்வான், அதனால தான் நாங்கள் கொல்றோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஈழத்தில் வந்து மேதகு தலைவர், தமிழீழ தலைவருடைய மகனை வந்து கொன்னது.
அவன் வளர்ந்து நாளைக்கு சிங்களத்திற்கு எதிராக சிங்கள பயங்கரவாதத்திற்கு எதிராக வந்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் கொன்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். பிஞ்சு குழந்தைகளை எல்லாம் கொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இதற்கு எந்த வகையிலும் மாற்றம் இல்லாமல் அதே போல ஒரு பாலிசியை தான் இவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த வல்லாதிக்க சிந்தனை கொண்ட நாடுகள் வந்து தொடர்ந்து இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த பிரதேசத்தில் இந்த பிராந்தியத்தில் வந்து தன்னை நிலைநிறுத்துவதற்கு இவர்களை எல்லாம் தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கணும். அதற்கு வந்து அமெரிக்கா இவர்களுக்கு உதவணும். மாறி வந்து இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு உதவும். இங்கே ஒரு அச்சநிலை வந்து ஏற்படணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் இடையே அங்கே ஒரு பிளவுவாதம் இருக்கிறது. ஏற்கனவே சியா சன்னி அப்படிங்கிற ஒரு பிளவுவாதம் இஸ்லாமியர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமை, அதை வந்து பயன்படுத்தி இந்த பிளவுவாதத்தை மேலும் ஊக்கப்படுத்தி அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும். அமெரிக்காவுக்கு இவர்கள் வந்து ஒப்பந்தங்களை போட்டு அமெரிக்கா வந்து இவர்களை எப்பவும் சுரண்டி கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, அரேபிய நாடுகளை சுரண்டி தின்னு கொளுத்து கொண்டிருக்கிறது அமெரிக்கா. அதற்கு துணை போய் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். அரேபிய நாடுகளோடு இஸ்ரேல் வந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறது. இந்த தூதரக இந்த ரகசியங்கள் உளவு வேலைகளை பண்ணுறது, அது மாதிரி ஆயுதங்களை வழங்குறது, இப்படி பல்வேறு ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை வந்து இஸ்ரேல் வந்து இந்த அரேபிய நாடுகளோட வந்து போட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் கொல்றது யாரை? பாலஸ்தீனியர்களை, ஈரானியர்களை, அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமியர்களை கொன்றொழித்து கொண்டிருக்கிறது. இது கூட இவர்களுக்கு தெரியவில்லை. இல்லைன்னு சொன்னால் அதை கண்டும் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மிகப்பெரிய அடி இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இப்போதான் அவர்கள் வந்து உறக்கத்திலிருந்து எழும்பி இருக்கிறது மாதிரி அடுத்த கட்ட முடிவுகளுக்கு, அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வந்து இங்கே இஸ்ரேலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை, அமெரிக்காவும் பாதுகாப்பு இல்லை, நம்மளே வந்து ஒரு கூட்டணியாக உருவாக வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய தயாரிப்புகள், ஆயுத தயாரிப்புகள் உட்பட நம்மளே வந்து இனி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து இப்போது அரேபிய நாடுகளுக்கு உள்ளால போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான் வந்து இந்த சூழலை மாற்றக்கூடிய ஒரு வேலையை முன்னெடுத்திருக்கிறது. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பது, அதுபோல் ஈரானில் நேரடியாக போய் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவது, இந்த போரை எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பார்வையும் இருக்கிறது. இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ஈரானையும் சேர்த்து ஒரு வலுவான கட்டமைப்பாக உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை பாகிஸ்தான் வந்து செய்து கொண்டிருக்கிறது. இதில் பாகிஸ்தானுக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறது. பாகிஸ்தான் வந்து உலக அளவில் தன்னை நிலைநிறுத்துவதற்கு, பாகிஸ்தானில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, குழப்பங்கள் இருக்கிறது, பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருக்கிறது. இதில் வந்து உலக அளவில் தன்னை பிரதிபலித்து ஒரு முன்னேற்றமான நாடாக உருவாக்குவதற்கான அத்தனை முயற்சிகளையும் இப்போது பாகிஸ்தான் வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதுக்கு இது ஒரு மைல்கல்லாக அமையும். அதனால இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது வந்து வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய திட்டமாக இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தளவில் சீனாவோடும் பாகிஸ்தான் நெருக்கமாக இருக்கிறது. பாகிஸ்தானில் நிறைய கட்டமைப்புகளை சீனா வந்து செய்து கொண்டிருக்கிறது. துறைமுகமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளில் வந்து முதலீடு செய்து கொண்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவை விட்டு கொண்டு இந்த இஸ்லாமிய நாடுகள் சீனாவோடு ஒரு நெருக்கத்தை இப்போது பாகிஸ்தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ இதை எல்லாமே நம்ம இதில் ஒருங்கிணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் ட்ரம்ப் மாமா என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொன்னால், ஈரான் வந்து ஒத்துக்கொண்டிருக்கிறது, யுரேனியத்தை வந்து செறிவூட்டுறதை அவர்கள் காலாகாலத்துக்கும் நிறுத்தி விடுவார்கள், இனிமே அவர்கள் செய்யவே மாட்டார்கள் அப்படிங்கிறத வந்து ட்ரம்ப் வந்து தெரிவிக்கிறாரு. இதற்கு எந்த விதமான பதிலையும் ஈரான் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதில் ஒத்துக்கொள்ள வேண்டும், இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த யுத்தம் முடிவுக்கு வரும், அது ஈரானுடைய கையில் தான் இருக்கிறது, யுரேனியத்தை அவர்கள் எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும், எங்கள்கிட்ட இல்லைன்னா அதை வெளியேற்ற வேண்டும், ஈரான்லேருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய பேச்சாக இருக்கிறது.
இருக்கிறது. அது இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய விஷயமாக இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த யுரேனியம் மிக மிக முக்கியமான பிரச்சனை. பாருங்க, முதல்ல வந்து யுரேனியம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வந்து முக்கியமான விஷயமாக இருந்தது. இந்த ஹிஸ்புல்லா மாதிரியான அமைப்புகளுக்கு இவர்கள் பொருளாதார உதவி, ஆயுத உதவிகளை எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது முதல்ல நடந்த பேச்சுவார்த்தையில். இப்போ வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டக்கூடாது இப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில் வந்து நிற்கு. இன்னொன்று, ஹார்முஸ் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஹார்முஸினுடைய கட்டுப்பாடு எங்களுடைய கையில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ஈரான் சொல்லி கொண்டிருக்கிறது. இப்போ பாருங்க, ஹார்முஸை வந்து ஈரான் திறந்து விட்டுருக்கிறது. அதில் இன்னுமே வந்து கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அதாவது இங்கே வந்து மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கப்பல்கள் வந்து போகலாம், நாங்கள் சொல்லக்கூடிய வழித்தடம் வழியாக போக வேண்டும் அப்படிங்கிறத ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கிறது. இராணுவ கப்பல்களுக்கு தடை நீடித்து கொண்டே இருக்கிறது. இராணுவ கப்பல்கள் இந்த வழியாக போகக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுது. அதுபோல் எந்த கப்பல்கள் இங்கே போவதாக இருந்தாலும் ஐஆர்ஜிசியினுடைய ஒத்துழைப்புடன் அவர்களுடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் வந்து போகணும், அனுமதியை வாங்கி கொண்டு தான் நீங்கள் போக வேண்டும் அப்படிங்கிறத உறுதியாக ஈரான் வந்து சொல்லியிருக்கிறது, ஐஆர்ஜிசி சொல்லியிருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல எப்படி வந்து இந்த யுத்தம் ஆரம்பித்த பிறகு ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்ததோ ஈரான், அதே கட்டுப்பாட்டை இன்னமும் வைத்திருக்கிறது. அது என்ன கட்டுப்பாட்டுன்னு சொன்னா, எதிரிகளுடைய கப்பல்கள் இந்த வழியாக போகக்கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னா, எதிரிகளுடைய கப்பல்கள் மட்டும் இல்ல, வேறு கப்பல்களையும் எதிரிகளுடைய சரக்குகளை வந்து கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அதற்கு இப்போதும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத ஈரான் தெரிவித்திருக்கிறது. சரி, இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஈரானுடைய துறைமுகங்களை இன்னும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது அமெரிக்க கப்பற்படை. இது ஈரானுக்கு எரிச்சலை மூட்டி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், லெபனான் மீது தாக்குதலை இப்போது நிறுத்தியிருக்கிறது இஸ்ரேல். அதனால மட்டும்தான் ஈரான் இப்போது பணிந்திருக்கிறது. நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், சீனா ஆயுத உதவிகளை இப்போதும் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, வான் பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய வேலைகளில் இப்போ வந்து சீனா இறங்கி இருக்கிறது. யாருடைய வான் பாதுகாப்புனா, ஈரானுடைய வான் பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய வேலைகளில் இறங்கி இருக்கிறது. இன்னுமே துணிந்து அடிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிய வேண்டும், அமெரிக்காவினுடைய கட்டுப்பாடுகளுக்கு நாங்கள் வந்து இணங்க மாட்டோம் அப்படிங்கிறது, அதாவது ஒரு தலைபட்சமான விஷயங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக ஈரானுடைய தலைவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் ஈரான் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகளை நீக்க வேண்டும் அப்படிங்கிறது ஈரானுடைய முக்கிய அம்சமாக இதில் வந்து இருக்க போகிறது. அதுபோல் இந்த யுத்தத்திற்கு இழப்பீடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து அமெரிக்கா அதுபோல் அரேபிய நாடுகள் இந்த யுத்தத்திற்கான இழப்பீடை தர வேண்டும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று சொன்னால் ஹோர்முஸ் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், முழுக்க முழுக்க எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த யுத்தத்தில் ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடுகளை பெறும் வரைக்கும் இந்த கட்டுப்பாடு எங்களுடைய கைவசம் தான் இருக்கும் அப்படிங்கிறத அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இதில் என்ன மாதிரியான முடிவுகளை எட்ட போகிறது அப்படிங்கிறது தெரியல. இன்னுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லெபனான் பேசணும்ல, லெபனான் மீது, காசா மீது இஸ்ரேல் வந்து தாக்குதலை நடத்தக்கூடாது. இதில் நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தம், அதாவது நீங்க ஒரு வருஷத்துக்கு யுத்தம் இல்லாமல் இருப்பீங்க, மறுபடியும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட வந்து ஒரு தாக்குதலை நடத்துவீங்க, ஆயிரக்கணக்கான மக்களை வந்து தொடர்ந்து கொன்று கொண்டே இருப்பீர்கள், அச்சுறுத்தி கொண்டே இருப்பீர்கள். இதெல்லாம் வேலைக்காகாது. நிரந்தரமான போர் நிறுத்தம், அது இஸ்ரேலும் கடைபிடிக்க வேண்டும், அமெரிக்காவும் கடைபிடிக்க வேண்டும். உலகளாவிய அளவில் மற்ற நாடுகள் வந்து இதில் முன் வந்து அவர்களுடைய முன்னிலையில் தான் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். ஐநா கூட ஈரான் வந்து சொல்லலை, ஐநா மீது ஈரானுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் இது வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை கொண்டு வருவதில் பல நாடுகள் முயற்சி செய்திருக்கிறத சீனா செய்திருக்கிறது. அதுபோல் எகிப்து, துருக்கி, சவுதி, பாகிஸ்தான், இந்த
இந்த நாடுகளும் செய்திருக்கிறது. நேற்று சவுதியில் வந்து இந்த நாடுகளுடைய துருக்கி, எகிப்து, சவுதி, பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கூடி வந்து அவசரமாக பேசியிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை பற்றி தான் பேசியிருக்கிறார்கள். இதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அத்தனை வேலைகளையும் வந்து அவர்களும் பின்னால் இருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எந்த முயற்சியை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத துருக்கி, எகிப்து உட்பட பல்வேறு நாடுகள் பேசிக்கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று நம்ம பேசுறது சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை ஈரானுடைய தலைவர்களும் அமெரிக்காவினுடைய தலைவர்களும் இந்த பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானில் போகக்கூடும் அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னால ஈரானுடைய தலைவர்களை எப்படி வந்து பாகிஸ்தான் வந்து அழைத்து கொண்டு போனது பாகிஸ்தானுக்கு பேச்சுவார்த்தைக்காக அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மிக மிக சிக்கலான ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலை நம்ப முடியவில்லை. ஈரானுடைய தலைவர்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஈரானுடைய தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு கிளம்பும் போது அவர்களை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால 20 யுத்த விமானங்கள் புடைசூழத்தான் ஈரானுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னொன்று கண்காணிப்பு விமானமும் பாகிஸ்தானுடைய விமானமும் ஈரானில் இறங்கி அப்படித்தான் வந்து ஈரானுடைய தலைவர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு மிக மிக மோசமாக சூழல்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது, அவசியம் இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் வந்து இஸ்ரேல் எந்த மாதிரியான நிலைப்பாடை எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இந்த நாடுகளுடைய அழுத்தத்திற்கு பணிந்து இதுதான் சரி அப்படிங்கிறத வந்து அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால், ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டால் இஸ்ரேல் வந்து தனிமைப்படுத்தப்படும். அதை இஸ்ரேல் விரும்பவில்லை. அதனால தான் இஸ்ரேல் வந்து கடந்த பேச்சுவார்த்தையின் போது கூட தன்னுடைய மூக்கை நுழைத்து இந்த பேச்சுவார்த்தையை முறித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிவிட்டது அப்படிங்கிற விஷயங்களையும் உலக ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன முன்னேற்றம் ஏற்படுகிறது, இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா, இல்லைன்னா வழக்கம் போல ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது பேசி இந்த பேச்சுவார்த்தையை தள்ளி போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? 22ஆம் தேதி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? அதற்கு முன்பாகவே இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படுமா, எட்டப்படுமா அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இன்னொரு காணொலியில். அதுவரை நன்றி, வணக்கம்.